இந்திய கூட்டணி அப்படி இந்திய கூட்டணி உருவாக்கினாங்க. எப்படி இருக்கு அந்த கூட்டணி? எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க, யாரும் ஒன்னா சேரல. முதல்ல கூட்டணி சொன்னாங்க, வந்தாங்க, அப்புறம் இல்லை. நீங்க பார்க்கலாம், அறிவியல்ல எத்தனை சாதனைகள் நம்முடைய இந்திய திருநாட்டை சார்ந்தவர்கள் சாதிக்கின்றார்கள். நம்முடைய படித்த இளைஞர்கள்லாம், படிக்கின்ற இளைஞர்கள்லாம் அறிவியல் சம்பந்தமான செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் நாம் உற்பத்தி செய்த பொருட்களை நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும். எல்லா பொருளும் மேக் இன் இந்தியா அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவராக நம்முடைய மாண்பு பாரத பிரதமர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையா இல்லையா நீங்கள் நல்லா தெரியும். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் யாரை தேடுறாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்படி பாரத பிரதமர்கள் தேடுறாங்க. ஏன்னா சமாதானம் செய்து வைங்க, பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நம்முடைய நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது எப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய நாட்டுக்கு தேவை? நீங்கள் பார்க்கலாம், எதுக்கு பாருங்க, இந்திய கூட்டணி அப்படி இந்திய கூட்டணி உருவாக்கினாங்க. எப்படி இருக்கு அந்த கூட்டணி? எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க, யாரும் ஒன்னா சேரல. முதல்ல கூட்டணி சொன்னாங்க, வந்தாங்க, அப்புறம் இல்லை. அப்போ அந்த கூட்டணி எத்தனை பாராளுமன்றம் நம்முடைய மாநில பாரத பிரதமர் ஒரு எண்ணத்தை பாருங்க, எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க பாருங்க. நல்ல புதுச்சேரி பெஸ்ட்டு புதுச்சேரியாக வரணும், நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல மருத்துவ வசதி கிடைக்கணும், உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், சுற்றுலாவை மேம்படுத்தணும். அப்போது நல்ல ஒரு வளர்ச்சி வர வேண்டும் புதுச்சேரி. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அடிப்படையில் நம்ம நிதி வித்தியாசம் பெற்று பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். இது ஒரு திட்டமாக குறைவு சொல்ல முடியுமா? அறிவித்த திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தலாம் அப்படி சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க, முதியோர் உதவித்தொகையை வந்தவுடனே உயர்த்தி கொடுத்தோம். எல்லோருக்கும் வயதானவங்களுக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகை வழங்கி ஒரே அரசு கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லா கல்வி உதவித்தொகை அறிவித்த அத்தனை உதவித்தொகை வழங்கி கொண்டே இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை எல்கேஜி படிக்கிறது என்ன டிகிரி படிக்கலாம், என்ன காலேஜ் படிக்கலாம், அத்தனை எந்த படிப்பட்டாது அவருக்கு நிதியாக நிதி ஒதுக்கி கட்டணம் அரசு செலுத்துகிறது. இப்படி எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகிறது. கடைசியாக 4 திட்டத்தை சொன்னேன். ஒன்று, எந்த உதவியும் பெறாத குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபா வழங்கப்படும். அது மாதிரி 70,000 பேர் கணக்கு இருக்கிறதில்ல. எந்த ஒரு அரசு திட்டமும் பெறாத குடும்பத் தலைவர். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, ஏன்னா அரசாங்கத்து காசு நம்ம கிடைக்கலையே, கிடைக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அரசாங்கத்து காசுனா ஒரு 5 பைசா வந்தாலும் அரசாங்கத்து காசுனா அதுக்காக தான். அப்போ ஒரு 1000 ரூபா கிடைக்காதா அப்படின்னு அவங்க ஒரு எண்ணம். அந்த ஒரு எண்ணத்தை அடிப்படையில் நம்முடைய அரசாங்கத்துக்கு குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபா வழங்கும். எந்த ஒரு உதவி பெறாத குடும்ப தலைவருக்கு 1000 ரூபா வழங்கப்படுறது. 70,000 பேர் கண்டறியப்பட்டு 60,000 பேர் அந்த குடும்பம் 1000 பேர் பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள். வாய்ப்பை உருவாக்கிக்கல, தெரியல, சண்டை போட்டுதான் இருந்தாங்க. ஆளுநருக்கு சண்டை போட்ட என்ன நடந்து போச்சு இல்லை, அந்த சண்டையை தான் போட்டுருந்தாங்க. அதனால் நம்முடைய ஆட்சி பல நன்மைகளை மக்களுக்கு செய்ய வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் ஆட்சி அமைத்தவுடன் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னோம். அரசில் வேலை கொடுத்துட்டே இருக்கப்போ 2000 இளைஞர்கள் பிரச்சனைகள் வேலைக்கு போயிருக்காங்க, காவல்துறையில் போயிருக்காங்க, சீர்திருத்த துறையில் போயிருக்காங்க, எல்லா துறைகளிலும் போய்கொண்டே இருக்கிறார்கள். பதவி உயர்வு பெற்றுக்கொண்டே இருக்கிற நம்முடைய அரசு அதிகாரிகள் பதவி உயர்வு கிடைக்குமான்னு இயங்கிட்டு இருந்த காலம் உண்டு. பதவி உயர்வு பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். காவல்துறை சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு படி மேலே ஒரு நிலை மேலேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பதவி உயர்வு 1150 பேருக்கு கொடுத்துருக்கோம். போன வாரத்திலேயே கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு எல்லா துறையும் இப்போ நர்ஸு போட்டிருக்கோம். நர்ஸு 127 நர்ஸு போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா தகுதி அடிப்படையில் அவங்க போகிறாங்க வேலைக்கு. இந்த அரசுடைய கொள்கை அப்படிதான். யாருக்கு தகுதி இருக்குதோ அவங்க சுலபமாக. தாமரை சின்னத்தை மறவாதீர்கள். உங்களின் பொன்னான சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்குகளை பெறுவதற்காக இதோ உங்கள் வீட்டு பிள்ளை நம்மவர் நமச்சிவாயம் அவர்களை அழைத்துக் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் முக்கிய காரணம் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு செல்லும்போது நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சி எப்படி இருக்கிறதோ நம்ம சிந்திக்கணும். ஏன்னா மத்தியில் ஆளும் இருக்கணும். அப்போ
யாரு இங்கே வேட்பாளராக இருந்தால் வெற்றி பெற்றா பாராளுமன்றம் சென்றால் நமக்கு நல்லா இருக்கும். நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சி மத்திய அரசுடைய கையில் தான் இருக்கு. வேட்பாளர் யாரு இருந்து போகணும் பாராளுமன்றத்துக்கு? நம்முடைய வேட்பாளர் போகணும். தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்ம நமச்சிவாயம் அவர்களை